தோழர்களே, இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் கொண்டுட்டு வந்தான். அவன் தான் மனு தான் இந்த பூமி பந்தில முதன்னு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், தலையிலிருந்து பிறந்தவன் பார்ப்பான், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடைகளிலிருந்து பிறந்தவன் வைசியன், கால்களிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் என்று அவன்தான் இடஒதுக்கீட்டை செய்து 2000 ஆண்டு காலமாக ஒரே ஒருவருக்கு மட்டும் இடஒதுக்கீட்டை கொடுத்து கொண்டிருந்தான். அது பார்ப்பனர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு. கல்வி வேலை வாய்ப்புல பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. ஏன்? மற்றவன் படிச்சா அவன் வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும், கேட்டா அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும், அவன் படிக்க கூடாது என்கின்ற சட்டத்தை மனுதான் கொண்டு வந்தான். அந்த சட்டம் தான் இந்த நிலப்பரப்பில் 2000 ஆண்டு காலமாக இருந்தது. எந்த சட்டம் கல்வியை வேலை வாய்ப்பை கொடுக்க மறுத்ததோ, எந்த சட்டம் சாதியின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை புறக்கணித்ததோ, அந்த சாதியை கொண்டு அவர்களுக்கு கல்வியையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு. அன்பு தோழர்களே, நான் கேட்கிறேன், பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு எவன்டா இருக்கிறான்? தற்கூரி பாப்பான் எவனாவது ஒருத்தன் இந்த இந்திய நிலப்பரப்புல இருக்கானா? படிக்காத பாப்பான் எவனாவது இருக்கானா? காட்டுறா பாப்போம், காட்டு. வேலைக்கு போகாத பாப்பான் எவனாவது ஒருத்தன் இந்திய நிலப்பரப்புல இருக்கானா? இருப்பான். யாரு தெரியுமா இருப்பான்? கொஞ்சம் கூட திறமை இல்லாத, கொஞ்சம் கூட எந்த விதமான புத்தியும் இல்லாத, சுத்த அயோக்கியர்களாக இருக்கக்கூடிய, பிச்சை எடுத்து பிழைப்பதற்கு தயாரான மனநிலை இருக்கக்கூடிய, கோயில்ல இருந்துட்டு மணியாற்றான் பாரு, அவன் மட்டும்தான் வேலை இல்லாம இருப்பான். நல்ல திறமசாலியான பாப்பான் என்ன பண்ணா? படித்து முடிச்சுட்டு ஐஐடியில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். இந்த நாட்டுக்கு உழைக்க மாட்டான். அவனுக்கு தான் இந்த நாட்டினுடைய உயர் கல்வியை யாருக்கு கொடுப்பாங்க? எந்த பாப்பான் படித்து விட்டு இந்த நாட்டுக்கு உழைக்காமல் வெளிநாட்டுக்கு ஓடுவானோ அந்த பாப்பானுக்கு தான் என்ன கொடுப்பான்? உயர் கல்விகளை இந்த நாட்டில் கொடுப்பானுங்க. ஒரு தற்கொலை பாப்பான காட்டு, யாரா இங்க படிக்காம இருக்கிறது? இன்றைக்கும் வேலை வாய்ப்புல 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறான். இந்திய அளவில் 0.8% போய் படிச்சு பரீட்சை எழுதி தேர்வாகிறான். இவனுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு வேலையை செஞ்சானுங்க. என்ன செஞ்சானுங்கன்னா, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குனானுங்க. ஏன் தெரியுமா? ரயில்வே இன்னைக்கு தனியார் மயம் ஆக்கிட்டு இருக்கான், விமானத்துறையை தனியார் மயமாக்குறான். எல்லாத்தையும் எதுக்கு தனியார் மயமாக்குறானுங்கன்னா, தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லை, தனியார் துறையில தான் பாப்பானுங்க மொத்தமா அவர்கள் அபகரித்துக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறையும், அதுதான் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு நீ என்னடா சிறைக்க போறன்னு கேட்டாரு. சொல்லுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு ஓட்டு போட்டு வந்து மேல உட்கார்ந்துருக்க நீ, எல்லா துறைகளையும் தனியாரிடம் கொடுத்து விட்டு நீ என்ன பண்ண போற நீ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அன்பு தோழர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றான், என்ன சொல்றான்? என்னங்க இன்னமாங்க சாதி இருக்குது அப்படின்னு கேட்கறான் ரொம்ப பேர். என்ன நீங்க நாம் தமிழர் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து போராடுறீங்களே? போன் பண்ணி கேட்கிறேன், எங்கங்க இருக்கு சாதி? இன்னமா இருக்கு? 50 வருஷமா தான் இடஒதுக்கீடு இருக்க, இடஒதுக்கீட்டுல இன்னமா படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். இந்த நாட்டினுடைய தத்துவம் தெரியாமல், தாற்பயம் தெரியாமல், எந்த நாட்டிலடா ஆணவ கொலை நடக்குது? எந்த நாட்டிலடா தலித்து வெட்டி வெட்டி ஓட ஓட விரட்டி கொல்லப்படுவது எந்த நாட்டில் நடக்குது? இந்த கேள்வியை கேட்கிறவன் இந்த நாட்டில் தான் இருக்கிறியா, இல்ல வேற ஏதாவது கிரகணத்தில் இருக்கிறியா? எங்க இன்னைக்கு தலித்துகளுக்கு ஒரு பொது சுடுகாடு இருக்கா? நான் கேட்கிறேன், தலித்துகளுக்கு பொது சுடுகாடு இருக்கா? தனி சுடுகாடுங்கிறீங்க. படிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கா? அவன் வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கு ஒரு குழி நிலம் இருக்கா? எங்க இருக்கு சாதின்னு கேட்கிறிய? நான் கேட்கிறேன், உயர் ஜாதிக்காரங்க எல்லாரும் யாரு இங்க ஒடுக்கப்படுறாங்க? எந்த உயர் ஜாதிக்காரன் ஒடுக்கப்படுகின்றான்? எந்த உயர் ஜாதிக்காரன் அதிகாரம் இல்லை. இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் யாருகிட்ட இருக்கு? சிந்திச்சு பாருங்க, உயர் ஜாதிக்காரர்கள்ட்ட தான் இருக்கு.
அதிகாரத்துல 99% யார் இருக்காங்க இந்த நிலப்பரப்புல? உயர் ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க. அப்ப யாருக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்கிற அப்படிங்கறத நீ யோசிச்சு பார்க்கணும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் செய்கின்ற இந்த மண்ணில் இருப்பவர்களை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறான், இந்த 3 மாநில தேர்தலை பார்த்து பயந்து போய் இங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதிக்காரர்கள் தங்களுக்கு ஓட்டு போட்டா போதும்னு நினைச்சு ஒரு வித்தை, அதாவது மோடி வித்தைன்னு எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. இவன் பெரிய மோடி வித்தைக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மோடி வித்தை அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, 2016 குஜராத் பாராளுமன்றத்தில் இதே 10% இடஒதுக்கீட்டை கொண்டுகிட்டு வர்றானுங்க. அங்க தயாராம் வர்மா அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறான். அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் குவாஷ் செஞ்சது, எட்டு உதைத்தது, தூக்கி வீசிச்சு அந்த வழக்கை. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் குவாஷ்ங்கிற வார்த்தைக்கு என்னன்னா தூக்கி வீசப்பட்டது என்று அர்த்தம். அப்படி தூக்கி வீசினா 2016. மோடி பயலுக்கு இது தெரியாதா? நான் கேட்கிறேன். இந்த நாட்டின் மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய மோடிக்கு இது தெரியாதா? தெரியும்ல. அதே மாதிரி இந்திரா சகானியினுடைய வழக்கில் என்ன சொன்னா, எவ்வளவு வேணாலும் இடஒதுக்கீடு கொடுத்துக்க, ஆனா அதுக்கு ஒரு உச்ச வரம்பு இருக்கு, அது 50% அப்படின்னு சொன்னா இது மோடிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்தும் 10% இடஒதுக்கீடு சொல்றான்னா, அறிவிக்கிறான்னா, இந்த வித்தையை ஏன் செய்கின்றான்? 3 மாநிலத்தில் தோத்து போயிட்டான். அதனால இந்த வித்தையை அவன் காட்டுகின்றான். அன்பு தோழர்களே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்புக்கான திட்டம் இல்லை. இது சமூக நீதிக்கான கோட்பாடு. வறுமையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். புதிய திட்டம்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றான் பார், கல்வியை இலவசமாக தருவோம் என்று சொல்லுகின்றான். இந்த நாட்டில் கல்வியை இலவசமாக குடுறா, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்து. எதுக்கு? வேற எதுக்கு? புடுங்கிறதுக்கு மேல உட்கார்ந்து 5 வருஷமா நான் கேட்கிறேன். வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்து. ஒரு 100 ஐஐடி உருவாக்கு, 1000 கல்லூரிகளை உருவாக்கு, பல்கலைக்கழகங்களை உருவாக்கு. இந்த நாட்டில் இலவசமா கல்வியை கொடு. சீமான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த தமிழ்நாடு முழுசும் கத்துக்குதுன்னு கத்தியாச்சு, கல்வியை நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசமா தருவோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அடுத்த முதல்வர்கள். எவனாவது ஒருத்தன் வாயை திறக்கிறானா? இவன் என்னடா புதுசா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கானே இந்த நாட்டு மக்களுக்குன்னு யாராவது ஒருத்தன் வாயை திறக்கிறானா? தேர்தல் அறிக்கையில சொல்றானா? கிராம சபை கூட்டங்களில் எவனாவது பேசுகிறானா? இந்த மக்கள் திருப்பி கேட்க வேண்டாமா? காரி துப்ப வேண்டாமா? எதையாவது எடுத்துக்கிட்டு அடிக்க வேண்டாமா? ஒரு சின்ன பையன் நேத்து அரசியலுக்கு வந்தவன் சொல்றான்டா, இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியை இலவசமாக தருவோம், விவசாயத்தை நான் அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறானே. அப்படிங்கிற கேள்வியை கேட்கணுமா இல்லையா? இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு கேட்கலன்னு நம்ம கவலைப்பட வேணாம், ஆனா கேட்பான். அன்பு தோழர்களே, இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு இந்த 10% இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்தை, இந்த பிழையை செய்தவர்கள் வரலாற்றால் தண்டிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு, தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. அன்பு நண்பர்களே, இங்க என்னன்னா, இங்க தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு, அதாவது சூத்திரனுக்கு ஒரு நீதி, மனுக்களுக்கு ஒரு நீதி. இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவன் யாரு? இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கும்பலுக்கு எஸ்.வி. சேகரை கூட கைது செய்ய முடியாது. எச். ராஜா எவ்வளவுதான் கேவலமா நீதிமன்றத்தை திட்டினாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளை எவ்வளவு மோசமாக ஏசினாலும் சரி, அவன் மீது கை வைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய எவனுக்கும் திராணி கிடையாது. அன்பு நண்பர்களே, ஏன்னா அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் அவ்வளவு வலுவாக இருக்கின்றார்கள். ஆனா எங்க அண்ணன் கருணாஸ் 2 வார்த்தை சொல்லிட்டாருன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி அடிச்சு தூக்கி அவரை கொண்டு போய் உள்ள போடுவார். ஒரு பொண்ணு பிளைட்ல இருக்கு, அது தூத்துக்குடியை சேர்ந்த பொண்ணு. தூத்துக்குடியில 13 பேர் போராட்ட களத்தில் நின்றவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ முதன்னு அந்த மண்ணுக்கு வர்றா. வருகின்ற போது துரதிர்ஷ்டவசமாக அக்கா தமிழிசை அதே விமானத்தில் இருக்கிறார். அவளை பார்த்ததும் அவள் நெஞ்சு பதறுது. இவளை பார்த்து ஏதேனும் ஒரு எதிர்ப்பு காட்டணுங்கிறதுக்காக பாசிச பாரதிய ஜனதா ஒழிகங்கிறார். எவ்வளவு பெரிய நாடகம் நடத்தினாங்க! எப்படி வருது அந்த துணிச்சல்?
எப்படி வருதுன்னா, இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கமாக 99% பார்ப்பனர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வருது. இடஒதுக்கீடு போட்டுட்டான், இடஒதுக்கீடு கொடுத்துட்டான், எல்லாரும் வேலைக்கு போயிட்டான்னு சொல்றீங்களா? கணக்கெடுறா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவன் எத்தனை சதவீதம் பேர் வேலைக்கு போயிருக்கான்னு கணக்கெடுறா. பாப்பா எத்தனை பேர் வேலையில் இருக்கான்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். பாப்பா எத்தனை பேர் வேலையில் இருக்கான்னு அப்பதான் தெரியும். இந்த நாட்டினுடைய மக்கள் இழிச்சவாயர்களாக, இந்த நாட்டினுடைய மக்கள் சிந்திக்க திராணியற்றவர்களாக இந்த மண்ணில் வாழ்றதுனாலதான் இன்றைக்கு பார்ப்பனர்கள் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எழுந்து வருகின்றோம். நாங்கள் சொல்றோம், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய 3% பாப்பான அடிச்சு விரட்டுவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை. பார்ப்பனர் இல்லாத சமூகம், பார்ப்பனர் இல்லாத தமிழகம், அதை வடிவமைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனியத்தை தூக்கி சுமக்க வைக்கிறீங்க? நீங்க இங்க கொலை செய்யறவன் யார்? ஆணவ கொலை செய்யறவன்லாம் யாரு? என் தமிழ் ரத்தம், எங்களுடைய உறவு. ஏன் கொலை செய்யறான்? பல நூற்றாண்டுகளாக அவன் மூளையில திணிச்சு வச்சிருக்கீங்க பார்ப்பனியத்தை. சில பேர் கேள்வி கேட்பான், ஏங்க எந்த பாப்பாங்க ஜாதி பார்க்கறான் அப்படின்னு கேட்பான். எந்த பாப்பான் ஜாதி பார்ப்பான் அப்படின்னு கேட்கறான். ஆனால் இங்க என்ன நடந்துச்சு? ஒரு அரை நூற்றாண்டு காலமா இங்க என்ன நடந்துச்சு? பார்ப்பனியத்தை வேறறுக்க வேண்டும் என்று போராடுவதற்கு பதிலாக பார்ப்பனர்களுக்கு எதிராக தூண்டி விட்டாங்க திராவிட கட்சிங்க. என்ன செஞ்சிருக்கணும் பெரியாரு? இந்த மண்ணிலிருந்து பார்ப்பனியத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து போராடி இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் பிள்ளைகளை மடை மாற்றி பார்ப்பனர்களை வேற இருக்கணும்னாரு. பாம்பை கண்டா விட்டுறணும், பாப்பான கண்டா அடிக்கணும்னாரு. கொள்கை பெருசா, தனி மனிதர்கள் பெருசா, தத்துவம் பெருசு. ஆகவேதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தத்துவத்தை ஏற்று இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழகம் முழுவதும் அணிதிரண்டு வருகின்றார்கள். அவர்கள் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுவார்கள். இந்த மண்ணை விட்டு பார்ப்பனியம் அகராமல் இந்த மண்ணில் சாதி கொடுமைகள் ஒழியாது. சாதி கொடுமைகள் ஒழியாமல் நாம் தமிழர் என்கின்ற உணர்வை தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற மாட்டார்கள். ஆகவே நாம் பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும். பார்ப்பனியத்தை ஒழிக்கணும்னா நாம் எல்லாரும் தமிழர் என்கின்ற உணர்வை பெறணும். இங்க வர்றான், இங்க சொல்றான், லயோலா கல்லூரியில் சொல்றான், லயோலா கல்லூரியில் போட்டோ வச்சிருக்கான், வரைஞ்சு ஒரு ஓவியன் தன் உணர்வை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு பெண் மலம் அள்ளுவதை, ஒரு பெண் தலையிலே மலம் அள்ளுவதை படமாக வரைந்து வைத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், மோடிய நீ சட்டம் கொண்டு வந்த இல்ல கிளீன் இந்தியான்னு, கிளீன் இந்தியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டியா? மலம், மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளுவதை தடுத்து நிறுத்துவதற்கு வக்கற்ற நீ 5 வருஷமா ஏன்டா ஆட்சி கட்டல இருக்க? என்னடா கிளீன் இந்தியா? நான் கேட்கிறேன், எவன்டா சொன்னது? மனித மலத்தை மனிதன் அணுகின்ற கொடுமை நிகழ்கின்ற இந்த நாட்டில் அதை கிளீன் பண்ணாம, அதை சரி செய்யாம, இந்த விஞ்ஞான யுகத்தில் அதை சரி செய்வதற்கு மார்க்கம் இல்லை உனக்கு. கிளீன் இந்தியாவை பத்தி பேசுற நீ. மோடிக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கே தகுதி இல்லை. மரியாதையா நீ தேர்ந்தெடுத்தது போல ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடு. இங்க உட்காந்துட்டு இதெல்லாம் பேசாத. ஹெச் ராஜா இன்னைக்கு கேட்டிருக்கார். ஹெச் ராஜா சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு எங்க இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஐயா ஹெச் ராஜா, நீங்க இயற்கையா சாகணும்னு நாங்களாம் விரும்புறோம், பிரார்த்திக்கிறோம். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்கிற? எங்கள் அண்ணன் சீமானுக்கு எங்க வேறு இருக்குன்னு கேட்கிறியா? நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சோறை எடுத்துருவோம்டா. யார பார்த்து யார கேட்கிற? தமிழ் ரத்தம், தமிழச்சிக்கும் தமிழனுக்கும் பிறந்த ஒரு சுத்த தமிழனை என்ன கேள்விடா கேட்ட நீ? உயிரோட விடுவது தமிழனுடைய பெருந்தன்மை. இதோட நிறுத்திக்க. நாவு அடக்கம், நாவு அறுபற்றோம். தெரிஞ்சுக்க. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அண்ணன் திருமாவளவன் ஒரு ஆதி தமிழன், ஒரு பச்சை தமிழன். அவனுக்கெல்லாம் வேறு எங்க இருக்க கேட்கிற? இருக்க மாட்ட தமிழ்நாட்டில். உன் வேறு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உன் வேறு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா. அடிச்சு உன் வேற நோக்கி விரட்டுவான். என்ன வேணா பண்ணி பாரு, என்ன வேணா செஞ்சு பாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, பெருந்தன்மை என்பது தமிழர்களுடைய பிறப்பு உரிமை, பிறப்பு சொத்து. அந்த பெருந்தன்மை தான் நீ இந்த அளவுக்கு பேசுற. இந்த அளவுக்கு எப்படி பேசுறான்? யார் கொடுத்தது இந்த தைரியம்? எங்கேயோ பீகாரில் இருந்து பிறந்து பீகாரில் இருந்து இங்க வந்தவனுக்கு இந்த மண்ணின் பிள்ளையை உன் வேர் எங்க இருக்குன்னு கேட்கிறான். அந்த தைரியம் யார் கொடுத்ததுன்னா, ஏன்னா அவன் பாப்பான். அவனுடைய சிந்தனை பார்ப்பனிய சிந்தனை. அவன் நம்புறான் தன்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. அது இந்தியாவில் வேற எங்க வேணாலும் நடக்கலாம் ஐயா.
எங்க அண்ணன் சொல்ற மாதிரி ராஜா, அது இந்தியாவில் வேற எங்க வேணாலும் நடக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்காது. குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது கல்லெறிய வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு நீயே உன் வீட்டில் பாட கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லெறிய துணி. இது நான் சேலஞ்ச் பண்றேன். இது வெறும் மேடை பேச்சு கிடையாது, நான் சேலஞ்ச் பண்றேன். இன்றைக்கு ஒரு தலைமுறை அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு, அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு, சாதி அற்று மதம் அற்று குடிக்காம கொள்ளாம ஒரு தவம் இருப்பது போல தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு அதிகாரத்தை, எல்லா சிக்கல்களுக்கும் அதிகாரத்தில் போய் அமர்றதான் ஒரே ஒரு தீர்வு என்பதால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில ஹெச் ராஜா அவர்களை நீங்க யாரையோ பேசுனீங்க, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் வருவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இது நெருப்பு, இது எரிமலை, இது பாய்ந்து வருகின்ற புலி கூட்டம், உன்னால தாங்க முடியாது, நீ செத்து ஒளிஞ்சு போவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.